நீங்க எல்லாரும் தானே சேல்ஸை பாத்துக்கிறீங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாம் எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். நான் கேக்குற கேள்விக்கு எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லணும். ஓகே? ஓகே மேடம். ஓகே மேடம். மஞ்சள் கற்றாழை மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா போகுது மேம். வெயிட். நீங்க எல்லாரும் எனக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. ஆனா நம்ம ப்ராடக்ட்ல எது பெஸ்ட், எது ஆவரேஜ், எது மோசம்னு ஒரு கஸ்டமரை நானே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் கேக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்து கொடுங்க. ஓகே மேம். நான் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே மேடம். ஹே, என்ன நிக்கிற? நம்ம ப்ராடக்ட்ட டெஸ்ட் பண்ணோம்ல. உட்காரு. மேடம் சொல்றாங்கல்ல, உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல. இப்படி ஒரு தேவதைய நீங்க வாழ்க்கையில யாருமே பாத்திருக்க மாட்டீங்க. என்ன மேடம் இது? ஆம்பளைங்க தான் கோமாளி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். முறையா ஒரு லேடி கோமாளியை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இவ்வளோ போய் தேவதைன்னு சொல்றீங்க, தேவதையவே அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் என்ன சார் பண்றது? நம்ம ப்ராடக்ட்ட வச்சு இவள ஏஞ்சல் மாதிரி தான் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இவ மூஞ்சிக்கு எதுவுமே செட் ஆகலையே. நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல. இவ்வளவு டெஸ்டுக்காக கூப்பிட்டது ஏன் தப்புதான். சாக்கடையில பொருள்றத என்னதான் கூப்பிட்டு குளிப்பாட்டினாலும் அந்த நாத்தமும் கலரும் மாறாதுல்ல. ஆனா இவளுக்கு மேக்கப் போட்டதுல ஒரே ஒரு நல்லது நடந்திருக்கு சார். நம்ம எல்லாரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அதுக்காக பவரை நம்ம பாராட்டணும். ஹே, எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு நீ மட்டும் கண் கலங்கிட்டு இருந்தா எப்படி? கோமாளி தான் முதல்ல சிரிக்கணும். எங்க பளிச்சுன்னு சிரி பார்க்கலாம். பத்தல, எல்லா பல்லும் தெரியற மாதிரி நல்லா சிரிக்கணும். எங்க சிரி பாப்போம். சூப்பர். இத மட்டும் சோஷியல் மீடியால போட்டா லைக்ஸ் அள்ளும். இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? சரி சரி, நீ போய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா.
பொண்ண கேலி பண்ணி இப்படி வேடிக்கை பாக்குறாளே, அவள என்ன ஜென்மமா இருப்பா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே அவளை 4 அரை அறையலாம் போல இருக்கு. சத்தம் போட்டு பேசாதீங்க, யாருக்கு அதுலயாவது விழுந்துற போது. விழுந்தா விழுந்துட்டு போட்டுமே, என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த அலங்கோலத்தெல்லாம் போய் கழுவிட்டு வா. நான் இப்படியே இருக்கேன், நான் கலைக்க மாட்டேன். அப்புறம் அவங்க என் மேல கோவப்பட்டு என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு அவமானப்படவும் தயாரா இருக்கேன். அப்பா வேலை செஞ்சாலும் அவர் மூலமா ஒத்த பைசா கூட வீட்டுக்கு வராது. பாவம் எங்க அண்ணன் ஒருத்தன், அவனோட வருமானத்துல அம்மா இப்படி குடும்பம் நடத்துவாங்க. குடும்ப சூழ்நிலையை சமாளிக்கணும்னா நான் இந்த கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும். சிரிக்கிறதுக்கும் வழி இல்ல, அழறதுக்கு கூட சுதந்திரம் இல்ல. என்ன வாழ்க்கை உன் வாழ்க்கை? உன்னை நினைச்சாலே அவ்வளோ வேதனையா இருக்கு. எனக்கு எல்லாம் பழகி போச்சுக்கா. முதல்ல அடிபடுறப்பதான் வலிக்கும். அடி மேல அடி வாங்கிட்டே இருந்தா மறுத்து போயிடும்ல, அந்த மாதிரிதான் என் மனசும் மறுத்து போச்சு. என் வாழ்க்கையில இடியே விழுந்தாலும் நான் தாங்கிக்குவேன்க்கா. ஹே பவர், ஒரு நிமிஷம் இங்க வா. என் ஷூலேஸ் அவந்திருக்கு, கட்டி விடு. என்ன பாக்குற? கட்டி விடு. ரெண்டுத்தையும் நல்லா இழுத்து கட்டு. ரெண்டையும் ஒண்ணா முடிச்சு போடு. சரி. ஹே லூசு, ஷூலேஸ் கூட கட்ட தெரியாதா உனக்கு? இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கே தவிர இந்த சின்ன விஷயம் கூட தெரியல. எதையும் கத்துக்காம ஏன் இவ்வளவு வேஸ்டா இருக்கியோ? நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டினதே கிடையாது மேடம். அதான் எப்படி கட்டணும்னு தெரியல. அதுக்காக நான் சொன்னதை செய்யாம எழுந்துருவியா? எப்படின்னு சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி கட்டு. ஃபுல்லா எல்லாத்தையும் கழட்டு. எழுந்துரு, கிளம்பு. என்ன நிக்கிற? கிளம்பு. இவ எதுக்கு இங்க வந்தா? இவ காலடி இங்க படக்கூடாதே. அனிதா கூட இவளுக்கு என்ன பேச்சு? அனிதா இருக்கும்போது இவகிட்ட எதுவும் கேட்க முடியாது. அனிதா வரட்டும், அவகிட்டே கேட்டுப்போம். என்ன ரத்னம், அம்மா, அந்த பொண்ணையும் வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு வேண்டியப்பட்ட பொண்ணா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. அந்த பொண்ணுகிட்ட நீங்க ஏதோ கோவமா பேசிட்டு இருந்தீங்களா, அதான்
யாரு என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தம்மா. அம்மா, யாரும்மா இந்த பொண்ணு? அவளா? அவ பேர் என்னமோ சொன்னாலே, பவர். சக்தி. அம்மா, அவள உங்களுக்கு தெரியுமாமா? இதுக்கு முன்னாடி அவளை நான் ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். பயங்கரமான திமிரு பிடிச்சவ. வாயு நீளம் கூட. ஒண்ணும் இல்லாத அந்த அன்ன காவடிக்கு அவ்ளோ திமிருனா எனக்கு எவ்ளோ இருக்கும். அன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு அவளை படாத பாடு படுத்திட்டேன். இந்த ஜென்மத்துல அவ அதை மறக்கவே மாட்டா. அம்மா, அன்னைக்கு என்னம்மா நடந்தது? அவ உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? ஆமா ரத்னம், ஏதோ ஒரு கேள்விக்காக என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டா. மன்னிப்பு கேளு அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா பேசினா. அம்மா, அவளை அவ்வளவு தூரம் ஏமா பேச விட்டீங்க? எடுத்ததுமே கன்னத்துல பலார்னு ஒண்ணு கொடுத்துருக்க வேண்டியதானம்மா. நீங்க முதல்லயே கைய ஓங்கியிருந்தா அவெல்லாம் வாயே திறந்திருக்க மாட்டான். அததான் செய்யாம விட்டுட்டேன். அந்த தைரியத்துலதான் அவளும் ரொம்ப வாய் பேசிட்டா. பிறந்த நாள் அதுவுமா எனக்கு ரொம்ப டென்ஷனா போச்சு. அங்கிருந்து கிளம்புனா போதும்னு பணத்தை விட்டு எறிஞ்சிட்டு வந்துட்டேன். திருட்டு கழுத என்ன வேலைலாம் பண்ணிருக்கா? இது எதுவுமே நமக்கு தெரியாம போச்சு. என்ன இருந்தாலும் அவ அம்மாவோட திமிரு அவ ரத்தத்துல ஊறி இருக்கும்ல. அம்மாவுக்கு புள்ள தப்பாம தானே பிறந்திருக்கும். அன்னைக்கு இருந்த அவசரத்துல அவளை நான் சும்மா விட்டுட்டு வந்துட்டேன். அதுவே எனக்கு அவமானமா இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் லெவல்ல இருக்கிறவளுக்கு எனக்கு சமமா நின்னு சண்டை போட்டும் அவளுக்கு பதிலடி கொடுக்காம வந்துட்டுமேன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நல்ல வேலை இன்னைக்கு அவ என்கிட்ட வசமா மாட்டினான். எல்லாரும் அவளை பார்த்து கை கூட்டி சிரிக்கிற மாதிரி பயங்கரமா கேவலப்படுத்திட்டேன். நான் நினைச்ச மாதிரி அவளை பழி வாங்கிட்டோன்னு இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தட்டி வைக்கணுமா. அப்பதான் நம்ம காலு கீழே இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம தலைக்கு மேல ஏறி நின்னு நம்மளே அதிகாரம் பண்ணுவாங்கம்மா. அது சரிம்மா, நம்ம ஷோரூம்ல அவளுக்கு என்ன வேலை? நான் இங்க அடிக்கடி வந்திருக்கேன். அவளை நான் இங்க பார்த்ததே இல்லையே. கொஞ்ச நாள் முன்னாடிதான் ஏதோ எடுபடி வேலைக்காக சேர்ந்திருக்கா போல. ஷோரூமை கூட்டி பெருக்கிறது, ப்ராடக்ட் அடிக்க வைக்கிறதுன்னு சில்லற வேலைக்காக வச்சிருக்காங்க. அந்த கழுதுக்கு எவ்வளவு திமிரும் தைரியமும் இருந்திருந்தா நமக்கு தெரியாம இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பா. என்ன ரத்னம் யோசிக்கிறேன்? அம்மா, ஒன்னும் இல்லைங்கம்மா. உங்ககிட்டயே ஒருத்தி வாழாட்டி இருக்கான்னா அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. நீங்க அவளை அவமானப்படுத்தினது போதுன்னு நினைக்காதீங்கம்மா. இந்த ஆளுங்களெல்லாம் நம்ம கம்பெனில வேலைக்கே வச்சுக்க கூடாதுமா. அம்மா, முதல்ல நீங்க அவளை வேலையை விட்டு தூக்குங்கம்மா. அது செய்யறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ரத்னம். அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு என் இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி வச்சிருக்க முடியாது. இப்பதான் என் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. அம்மா, நீங்க சொன்னது சரிதாம்மா. நம்ம கூட மோதினவங்கள சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பழி வாங்கிடணும். அம்மா, அதான் நீங்க இன்னைக்கு பழி வாங்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்குமா இன்னும் நீங்க அவளை வேலைக்கு வச்சிருக்கணும்? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அவளும் லேசுப்பட்ட ஆளா தெரியலமா. இன்னைக்கு நீங்க அவளை அசிங்கப்படுத்தினீங்கல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் பார்த்து அவ திருப்பி அடிச்சாலும் அடிப்பாமா. அதுக்கு நாம ஏமா இடம் கொடுக்கணும்? இல்ல ரத்னம், அவ இங்கே இருக்கட்டும். எனக்கும் சேர்ந்து விளையாட ஒரு ஆள் வேணும்ல. எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் இங்க வந்து அவளை அழ வச்சுட்டு போறேன். இதை விட ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வண்டியை ரெடி பண்ணி வை. அனிதா, அவ கூட விளையாடுற விளையாட்டு உனக்கு வினையா மாறிடக்கூடாது. நீயும் அவளும் ஒருத்தரை பார்த்துக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவளை கொஞ்சம் கண்டுக்காம விட்டது அவளுக்கு துளிர் விட்டு போச்சு. உன்கிட்டயே மோதி இருக்கா. நமக்கு தெரியாம நம்ம கம்பெனி வேலைக்கும் போயிட்டு வந்திருக்கா. நாம இப்படி கோவப்படும் போதே அவ இவ்வளவு பண்றான்னா அவளை கை கழுவி விட்டுட்டா அவ என்னெல்லாம் பண்ணுவா. இரு, வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் கச்சேரி.
எப்ப பாப்பா வந்த? இப்பதாம்மா வந்தேன். சரிம்மா, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம், சரிம்மா. என்னம்மா தலையாட்டிட்டு இங்கேயே உட்கார்ந்திருக்க? என்ன ஆச்சு பாப்பா? நான் பேசுறத கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சு? ஏன் அழற? வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா? நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேம்மா. ஆனா நான் எங்க போனாலும் பிரச்சனை, அவமானம், கஷ்டம் தான் வருமா. நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்காதாம்மா. அப்படி என்னம்மா நான் பாவம் செஞ்சேன்? நீ எந்த பாவமும் செய்யலம்மா. பாவம் செஞ்சதெல்லாம் நான் தான். பெத்த பொண்ணு எது செஞ்சாலும் குற்றம்னு நினைக்கிற உன் அப்பாவை எந்த கேள்வியும் கேட்க முடியாம கையால் ஆகாம இருக்கேன்ல, நான் தாம்மா பாவி. நான் செத்தாதான் அம்மா உனக்கு விடிவு காலம் வரும். ஏம்மா இப்படி பேசுற? எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற. நீதாம்மா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். அப்பாவோட கோபம், வெறுப்பு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உசுரோட இருக்கேன்னா அதுக்கு நீ காட்டுற பாசம் தாம்மா காரணம். நீ இல்லைன்னா என் வாழ்க்கை எப்பவோ முடிஞ்சிருக்கும். இங்க பாரு, இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசாத. நீ அழுதத பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் அழுத? ஒண்ணும் இல்லம்மா, நான் வேலை செய்யும் போது கொஞ்சம் பொருளை கொட்டிட்டேன். அதுக்காக என்ன திட்டாங்க. என்ன திட்டினா நான் எப்பவும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததும் அழுக வந்துருச்சு. பாவம்மா நீ. உன் அப்பா மட்டும் சரியா இருந்திருந்தா நீ படிக்கிறதுக்கு நீயே சம்பாதிச்சுட்டு வர நிலைமை வந்திருக்காது. அருண் சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தையும் அந்த ஆளு சூதாடுறதுக்கு வாங்கிட்டு போயிடுறாரு. நினைச்சாலே கடுப்பாதான் வருது. உனக்கு அங்க வேலை செய்யறது கஷ்டமா இருந்துச்சுன்னா இனிமே நீ வேலைக்கு போகாத பாப்பா. உன் படிப்பு செலவுக்காக நாளையில இருந்து நான் வேலைக்கு போறேன். நீ வேலைக்கு போறத பத்தி எல்லாம் யோசிக்காத. ஏற்கனவே உனக்கு முதுகு வலி. நான் நல்லா படிச்சு உன்னை கைக்குள்ள வச்சு பாத்துக்குவாமா. உன்னெல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து அதுக்காக நிறைய அழுதுட்ட. இனிமே எதுக்காகவும் நீ அழவே கூடாதுமா. நீ இப்படி சொன்னதுலயே மனசு குளிர்ந்து போச்சுமா. சரி வா சாப்பிடலாம். ம். ஆசையா ஒரு வாய் ஊட்டி விட போனா இப்படி சாப்பாட்டு தட்டை தட்டி விடுறீங்களே, இதெல்லாம் பாவங்க. இருக்கிற தரித்திரியெல்லாம் போதாதுன்னு இந்த பாவத்தை வேற நாம சுமக்கணுமா? ஏய், ஏதாவது பேசுன கொன்னுடுவா உன்னை. போடி. குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, பேசாம போய் படுங்க. சும்மா ஏதாவது கத்திக்கிட்டு இருக்காதீங்க. என் பொண்ணு ஏற்கனவே வேதனையில இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடலான்னு பார்த்தேன். அதையும் கெடுத்துட்டீங்க. என்னடி கதை விடுற? வாயை மூடிக்கிட்டு அந்த பக்கமா போயிடு. எல்லாம் நீ கொடுக்கிற இடம் தான். அதான் இந்த கழுதை இந்த ஆட்டம் போடுறான். உன்னை என்னங்க? அவ்வளவு திமிரு. ஐயோ, என்னங்க?